ஹலோ மக்களே, இன்னைக்கு தேதியில் எத்தனை பேருக்கு மெடிக்கல் கோடிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும்? இந்த ஃபீல்டுக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகி இருக்க மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஹை டிமாண்டில் இருக்க ஃபீல்டு தான் மெடிக்கல் கோடிங். வாங்க, மெடிக்கல் கோடிங்னா என்ன, இதோட ஸ்கோப் என்ன, இதோட என்ட்ரி லெவல் பேக்கேஜ் என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு ரீஹண்ட். மெடிக்கல் கோடிங் அப்படின்னா என்ன? அமெரிக்கா மாதிரியான டெவலப்டு நேஷன்ஸில் மக்கள் தங்களோட ஹெல்த் கேர் டயக்னோசிஸ், ப்ரொசீஜர்ஸ், மெடிக்கல் சர்வீஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு யூனிவர்சல் ஆல்ஃபா நியூமரிக்கல் கோடாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் மெடிக்கல் கோடிங். ஃபார் எக்ஸாம்பிள், I-10, ICD-10 இது ஹெல்த் டயக்னோசிஸ் கோட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. இதில் I-10ங்கிற கோட் எசென்ஷியல், அதாவது பிரைமரி ஹைப்பர் டென்ஷனுங்கிற டிசீஸை குறிக்கும். இப்போது நம்ம பார்த்தது டயக்னோசிஸ். இதே மாதிரி தான் யூனிக்கான யூனிவர்சல் ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோடை யூஸ் பண்ணி மெடிக்கல் ப்ரொசீஜர் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் மெடிக்கல் கோடிங். இதெல்லாம் எப்படி தாங்க வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டோ, டெவலப்டு நேஷனில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு இண்டிவிஜுவல்ஸ்கிட்டையும் இந்த இன்சூரன்ஸ் கார்டுங்கிறது இருக்கும். அந்த கார்டில் தான் அந்த இண்டிவிஜுவலோட என்டையர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் டாக்குமெண்ட் பண்ணி வைப்பாங்க. இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மெடிக்கல் கோடர்ஸை ஹையர் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த வேர்ட்ஸாக இருக்க பேஷண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் ஆல்ஃபா நியூமரிக்கல் கோடாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த கன்வெர்ட் பண்ண கோடை ஹாஸ்பிட்டல்லையும் சப்மிட் பண்ணிடுவாங்க. இந்த ரிப்போர்ட் தான் பில்லிங், மெடிக்கல் கோடிங், இன்சூரன்ஸ் கிளைம்க்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் மெடிக்கல் கோடர் ஆகணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? மெடிக்கல் டெர்மினாலஜிஸ், அனாட்டாமி, கோடிங் சிஸ்டம் லைக் ICD-10, CPT, அப்புறம் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ், அவ்வளோதாங்க. இங்கே ரீஹண்டில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு நாங்கள் எல்லாமே ட்ரெயின் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது ஒரு 3 இயர் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் +2ல் பயோமேக்ஸ் குரூப் எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்களா? அப்போது இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க. ஆஸ் அ டெவலப்பிங் நேஷனாக இந்தியா தான் பெஸ்ட் அவுட் சோர்சிங் ஹப்பாக மெடிக்கல் கோடிங் ஃபீல்டுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹை டிமாண்டிங் அண்ட் டீசன்ட் பேயிங் ஜாப்னா கண்டிப்பாக மெடிக்கல் கோடிங் ஜாப்பை சொல்லலாம். சேலரி பேக்கேஜை பற்றி பேசும்போது, ஃப்ரெஷராக நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டார்டிங் சேலரி 15K to 18K வரை இருக்கும். அண்ட் இயர் ஆன் இயர் உங்களுக்கு ஹைக்கும் நல்லாவே இருக்கும். நம்ம ரீஹண்டில் மெடிக்கல் கோடிங்க்கு 4 கேட்டகரியில் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பேசிக் மெடிக்கல் கோடிங், அட்வான்ஸ்டு மெடிக்கல் கோடிங், சர்டிஃபைட் ப்ரொஃபஷனல் கோடர், ICD-10 HCC பேஸ்டு. இதில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்கள் சேலரி 25Kலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். +2ல் ஃபஸ்ட் குரூப் எடுத்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.